ஆளாளுக்கு கதை விடுறதுன்னு ஒரு நிலைமை வந்துருச்சு. அதில் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் நான் பொய்யே சொல்றது இல்லைன்னாங்க. ஏதோ நான் ஹரிச்சந்திர வீட்டில் குடியிருக்கிற மாதிரியும் நான் பொய்யே சொல்றது இல்லைன்னு இவ்வளவு காலம் உங்களை நம்ப வச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் சாமர்த்தியம்ன்றது. இதுக்கு பேர் தான் சாமர்த்தியம். அது போய் பேசுங்கன்னு எங்கள் அடியில் சொல்லவே இல்லை, புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்கன்னு சொல்லும். இது ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, இவ்வளவுதான் சொல்லும். ஹரிச்சந்திரன் கதையை அவர் ஒழுங்காக சொல்லலையா? யார் சொன்னாலும் ஹரிச்சந்திரன் கதை ஒரு கதை தானே, அவர் என்ன புதுசாக சொன்னார்? இல்லை, இந்தம்மா ஒரு கதை விட்டாங்க. ஒரு திருடன் ராத்திரி திருட போயிருக்கான். அவனை ஒரு ராஜா வழி மறிச்சிருக்கிறான். யாருன்னு அவன் உண்மை பேசினானா. இப்ப ராஜா ஏன் உண்மை பேசல? நியாயமா இல்லையா? அவன் வா சேர்ந்து திருடுவோம்னா, இவெல்லாம் ராஜாவா இருந்தா நாடு வழங்கும் பையன். இவன் உண்மை பேசுறான்னா அவனும் உண்மை பேசியிருக்கணும்ல. அதுல கொடுமை என்னன்னா, இவனே அந்த பொக்கிஷ அறைய போய் திறந்து ஆளுக்கு ஒரு மாணிக்கமா எடுத்துக்கிட்டாங்களாம். இதெல்லாம் ஒரு நாடாயாது. கதையாவது ஒழுங்கா, இவங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதையை அவர் ஒழுங்கா சொல்லலன்னு கம்ப்ளைண்ட். உங்க கதையில 1000 ஓட்டம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மந்திரி வேற போய் திருடி இருக்கான். 3வது திருட்டு. ஒரு சத்திய வழிக்கு திருடாத கதை எதுவுமே இல்லையாமா? கேட்கறது பதில் சொல்லுங்க. சத்தியம் பேச வந்திருக்கீங்க, திருட்டு பொய் இல்லாத ஒரு கதை கூட கிடையாதா? மகாத்மா காந்தி கதையை சொல்லியிருக்கலாம்லம்மா. நீங்க எல்லாம் வந்து இந்த கட்சிக்கு 3 பேர் சேர்ந்து இதுல கோட்டு படத்துக்கு போனானா லாஸ்ட் ரோல தானே உட்காந்த, எனக்கு யாரும் பின்னாடி இல்லைன்னு அவன் சொன்னானா, மாட்டிக்கிட்டானா. பாருங்க சவுண்ட் வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கதைகளை சொல்லி அதில் போன தீபாவளிக்கு 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கியிருக்காங்க. யாரு? சத்தியவழி. 1000 ரூபாய்க்கு மாமியார் சேலை. அதை சொல்லும்போது பார்த்தீங்களா அந்த சத்தியம் எவ்வளோ அழகாக வேலை செஞ்சதுன்னு. உல்டா பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, இங்கே எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. ஒரு 40 வயசுக்காரங்க வாங்குற சேலையும் 60 வயசுக்காரங்க வாங்குற சேலையும் ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுங்க, நேர்மையாக சொல்லுங்க. மாமியார் வாங்குற சேலையும் மருமக வாங்குற சேலையும் ஒரே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற மருமகளுக்கு சேலையே வாங்குறது இல்லை. அதெல்லாம் சுடிதார், சல்வார், முக்கா பேண்ட்டுன்னு போட்டுட்டு தெரியுது. இதெல்லாம் சொல்லி ரொம்ப வேடிக்கை. யானை அந்த சங்கிலியை சத்திய சங்கிலின்னு நினச்சிருக்கான். ஆமா, தினம் அதை பார்த்து கும்பிடுது அந்த யானை. என் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. அது யானைக்கு சத்திய சங்கிலியா இருக்கலாம், ஆனா அந்த இத்தினூண்டு சங்கிலியை வச்சு கட்டுனா பாருங்க பாகன், அவனுக்கு அது சாமர்த்திய சங்கிலி. சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய யானையை கட்டி போட்டாமா. எந்த யானையம்மா நீங்க பார்த்தீங்க? இது சத்திய அணியை பேச வந்த இந்த அம்மா பேச வந்த உடனே டீ வந்ததுங்க. மற்ற ஜனங்கள் எல்லாம் டீ சாப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பாவம் சாப்பிட்டு போறாங்க, ரொம்ப நேரமா உட்காந்துருக்காங்களே, அதில் சொல்லணும் எனக்கு வந்த சத்திய சோதனை. ஏமா சத்திய சோதனைன்றது டீல இருக்கு. ஒரு கப் டீயே அடுத்த ஆளுக்கு கொடுக்காத நீங்க சத்தியத்தை பத்தி பேசுறீங்கன்னா தமிழ்நாடு எப்படி நம்புவத? என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. அதாவதுங்க, முதல்ல இது வேடிக்கைக்கு சரி, உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கி கொடுங்க. மாய இருட்டை அகற்றுகிற மகா தீப்பந்தம் புத்தகம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்னான். ஒரு தீப்பந்தம் மாதிரி இருட்டை அகற்றும். வரும்போது புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. சத்தியம் எது, சாமர்த்தியம் எதுன்னு புத்தகங்கள் அவனுக்கு சொல்லித்தரும். நாங்கள் பேசுகிறத விட அது இன்னும் அதிகமாக சொல்லித்தரும். இந்த வழக்குரைஞர்
சூரல் மலையிலே ஜிப்லைன் மூலம் போனார்களே, அதுதான் சத்திய வழி. அவங்க அந்த அம்மா பேர் என்ன, சபீனா. உண்மையிலே சொல்றேன், அதுக்கு பேர் சத்திய வழி அல்ல, தைரிய வழி. அதுதான் தைரியம். அது தைரியமா அந்த அம்மா ஆண்கள் போக பயப்பட்ட இடத்த போனாங்க. ஆனால் போனாங்க, அது ஒரு நர்ஸாக இருந்து அவங்க கடமை. எது சாமர்த்தியம் தெரியுமா? இருந்த பாலம் அடித்து கொண்டு போனது. இராணுவம் ஒரு 48 மணி நேரத்தில் பாலம் கட்டினா பாருங்க, அதுதான் சாமர்த்தியம். ஒரு பெரிய பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இதெல்லாம் பெரிய காங்கிரீட் போட்டு தாங்க கட்ட முடியும், எங்களால் முடியாதுன்னு சொல்லலை. இராணுவம் போர்க்காலத்தில் எதை செய்கிறார்களோ அதை கொண்டு பாடுபட்ட, அதுக்கு தலைமையாக இருந்தது ஒரு பெண் தான். இது எதையுமே தெரியாமல் இந்த அணியே குழம்பி போயிருக்கு. ரொம்ப பரிதாபம். எனக்கு அதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, சத்திய வழிக்கு ஒரு வழக்கறிஞர் பேச வந்தது தான். இப்போ எதுக்காக கைதட்டினீங்க? நான் ஒன்றும் சொல்லலையா, நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா கோர்ட்டுக்கு நீங்கள் போனோடனே ஒரு பைபிளோ குரானோ கீதையோ கொடுத்து என்னம்மா கொடுப்பீங்க? இப்போ கொடுக்குறதே இல்லையா? அதெல்லாம் அவ்வளோ பெரிய நல்ல புனிதமான நூல்கள், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு இப்போ எதுவுமே கொடுக்கறது இல்லையா? ஏன்னா அந்த புனித நூல்களெல்லாம் கொண்டு வச்சு அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நிறைய கேள்வி. நீங்கள் கோர்ட்டை தினம் பார்க்குறவங்க சத்திய வழின்னு பேசுனீங்கன்னா ஒரு கேஸு கூட நிற்காதுமா. உங்களுக்கே தெரியுமில்லம்மா, கீழ் கோர்ட்டு தண்டிச்சா மேல் கோர்ட்டு விடுதலை செய்யுது. இப்போ கீழ் கோர்ட்டு சத்தியமா மேல் கோர்ட்டு சத்தியமா? இந்த கேள்வி நீ பாமரன் கேட்பானா இல்லையா? பேசுகிறாங்க. அந்தம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. சாமர்த்தியத்துக்கு நிரந்தரத்தன்மை உண்டா? எதுக்கு தான் நிரந்தரத்தன்மை இருக்கு? உலகத்தில் எதுக்காவது நிரந்தரம் இருக்கா? உண்மைங்க, எதுக்கு நிரந்தரம் கிடையாது. அன்பேவான்னு ஒரு சினிமா வந்தது அந்த காலத்தில். எம்ஜிஆர் ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணுவார், நாகேஷ் ஃபோன் எடுப்பார். நீ தான் அந்த டெலிஃபோன் கிராக்கியா அப்படின்வார். நான் யார் தெரியுமா பேசுறதுன்னு எம்ஜிஆர் கேட்பார். உடனே நாகேஷ் சொல்லுவார், டெலிஃபோனில் என்ன சினிமா படமாக காட்டுறான், யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது 1965 சத்தியம். ஏன்னா அன்னைக்கு டெலிஃபோனில் சினிமா படம் காட்டலை. நாங்கள்லாம் கைதட்டி சிரித்தோம், ஆகா எப்படி நாகேஷ் ஜோக் அடிக்கிறாருன்னு. அந்த ஜோக்கை இன்னைக்கு வச்சாங்கன்னு வைங்க கோட் படத்தில், பாப்பாண்ணா, ஏன்னா டெலிஃபோனில் சினிமா படம் தான் காட்டிக்கிட்டு இருக்கான். உண்மைதானம்மா? ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தது இன்னொரு காலத்தில் உண்மை அல்லாமல் போகிறது என்றால் உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதில் சத்தியம் என்ன, சத்தியம் இல்லாதது என்ன? பேசுறதுக்கு ஒரு அணி சார். 1-2 செய்திகள். நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, உண்மையான காரணத்தை சொல்லி எத்தனை பேர் லீவு கேட்டீங்க? இன்னைக்கு ஒரு மச்சினன் வீட்டு கல்யாணத்துக்கு போவதால் அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? திடீர்னு வைத்த வலி சார், பாத்ரூமை விட்டு வரவே முடியலை. ஒரு நாள் எனக்கு எப்படியாவது லீவ் கொடுங்க, நம்ம டாக்டர் இருக்காரு, சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை மெடிக்கல் சர்டிஃபிகேட் உண்மையான 5 ரூபா 5 அப்போ இப்போ 5 ரூபாயே இல்லையே. பிஎஃப் லோன் உண்மையான காரணம் சொல்லி பிஎஃப் லோன் போட்ட ஒரு ஆள் இருக்கா. ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் போடுவாருங்க, 1 வருஷம் முன்னாடி போடுவார். என் தங்கைக்கு திருமணம் நடக்க இருப்பதால். நீ தான் ரிட்டையர் ஆக போறீங்க, 1 வருஷம் முன்னாடி கூட லோன் போடுற ஆள்லாம் இருக்கு. சாமர்த்தியம் இருந்தால் தப்பிக்கலாங்க. சத்தியம் பேசினா எல்லா இடத்துலையும் இடைஞ்சல். ஏன் சொல்றேன்னா, சத்தியம் பேசக்கூடாதுன்றது இல்லை. நீங்க சத்தியம் பேசினா மற்றவனும் சத்தியம் பேசுறவனா இருந்தால் உங்கள் சத்தியம் ஜெயிக்கும். உங்களை சுற்றி பொய்யும் புரட்டும் பொறாமையும் வஞ்சகமும் சுற்றி வரும்போது நீ ஒருத்த மட்டும் சத்தியமான இருந்தேன்னா கண்டுபிடிச்சிடுவான்ல. இருக்கான் பாரு, கிட்ட போயிடாது. எங்க அணியில் ரொம்ப நல்லா பேசினாரு டாக்டர் அன்புநாதன் அவர்கள். வாலி கதையை சொன்னார். அசோகவனத்திலேயே இப்படி ஒரு காட்சி இருந்தது. அனுமன் வந்தான்,
நான் தான் ராமதூதன்னு சீதை கிட்ட பேசினான். சீதைக்கு வந்தது யாருன்னு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு அரக்கியர்கள் சீதைகிட்ட கேட்பாங்க, திடீர்னு ஒருத்த வந்து இலங்கையவே எரிச்சிட்டானே, உனக்கு தெரியுமான்னு. இப்போ சீதை என்ன சொல்லணும்? தெரியும், என் வீட்டுக்காரர் தான் அனுப்பி வச்சாரு, இன்னும் கொஞ்ச நாள் அவரும் வருவார் சொன்னாளா? ஒரே வரி. இந்த மாதிரி மாய வேலைகள் செய்வது அரக்கரின் வேலை தானே தவிர எனக்கு என்ன தெரியும்னா சொன்னாடா இல்லையா? அப்படின்னா இதுதான் சாமர்த்தியம். ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் உங்கள் வேலை, எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இப்படி தப்பிப்பதுக்கு பேர் தான் சாமர்த்தியம். இப்போ பெண்கள் நிறைய இந்த அம்மாவே வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரபலமான பேச்சாளர். ஒரு ஆகாத ஊர்ல இருந்து தேதி கேட்குறாங்கன்னு வைங்க. போன வருஷம் போனப்பயே சோறு கொடுக்காம அனுப்புன ஒரு ஊர், ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் வண்டி ஏற்றி விட்ட ஒரு ஊரில் இருந்து தேதி கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ நம்ம சத்திய வழி என்ன சொல்லணும்? போன வருஷம் சோறு போட்டீங்களா ஐயா, திரும்ப என்னை பேச கூப்பிட்றீங்க, அப்படித்தானே சொல்லணும். ஒரு மாதத்துக்கு தேதியே இல்லைண்ணா, இல்லைங்கண்ணா, ஒரு மாதத்துக்கு தேதி இல்லைங்கண்ணா, அப்படி தானே சொல்லுவோம். சார், உறவுகளுக்குள்ள கொஞ்சமாவது நாம் ஒரு பிடிமானத்தோடு இருக்கணும்னா சத்தியம் பேசுனீங்கன்னா இருக்காது. நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட எப்போவாவது உண்மை பேசியிருக்கீங்களா? அவனை பற்றின உண்மையான அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா ஒரு போய் சொந்தக்காரனாக இருக்க மாட்டான். உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைங்க, உங்கள் பயலுக ரூமுக்குள்ளே இருந்துட்டு வரமாட்டாங்க. டேய் மாமா வந்திருக்கார், போ சொல்ல வர. மத்தியான நேரம் அந்தாலியே அங்கே வந்தான், டே என்னடா இப்படி பேசுகிற? அப்படித்தான் பேசுவேன், போயிரு. அப்படி தானே இன்னைக்கு பிள்ளைங்க பேசுது. உடனே வெளியில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை போச்சோன்னா என் மகன், அதற்கு சத்தியம். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? பரீட்சைக்கு தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனே உன் மேலே அவனுக்கு உசுருனே, அவன் இப்போ தான் இருந்தாலும் போக சொல்லுச்சா, உன் மேலே அவனுக்கு உசுருனே. நமக்கு உடனே ஒரு போய் அங்கே வந்து நிற்குதா இல்லையாம்மா? அவருக்கு தெரியும் இவன் ஏன் வரமாட்டான்னு. இல்லை பார்க்குற இடம்லாம் ஏதாவது கண்டிப்பாரு, இவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுதான் உண்மையே தவிர, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிஆர்சின்னு இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்தேன், விருதுநகரில். ஒரு பெரிய ஓப்பன் வண்டியெல்லாம் நிற்கிற இடம், 2 பேர் திடீர்னு அடிச்சுக்கிட்டாங்க. அப்போது அழகர் சாமி நைனான்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல நாமம் போட்டிருப்பார். அழகர் சாமி ரொம்ப ரொம்ப ஜாலியான மனுஷன். அவர் தான் நடுவில் நின்றுருக்கார். இவங்களை விலக்கி விட்டுருக்கிறாரு. விலக்கி விட்டதுக்கு பிறகு என்கொயரி வந்துருச்சு. மதுரையிலேருந்து பெரிய அதிகாரிகள்லாம் வந்து என்கொயரி வச்சு அவரை கூப்பிட்டாங்க. வார்மியா, யார் யார் அடித்தது? இவர் இப்போ பதில் சொல்லணும். இவனை சொன்னாலும் கஷ்டம், அவனை சொன்னாலும் கஷ்டம். அவர் சொன்னார், ஐயா டம் டும்னு அடி விழுந்ததுங்கய்யா, வேகமாக ஓடியாந்தங்கய்யா, பாழா போன காற்று அந்நேரம் அடித்து கண்ணில் தூசி விழுந்துருச்சுங்கய்யா, கசக்கிட்டு பார்த்தங்கய்யா, சண்டை முடிஞ்சிருச்சியான்ற. சார் உண்மையை சொல்லுங்க, சத்தியவான் சாவித்திரிக்காக தான் இருக்குல்லங்க. சத்தியவான் உயிரை காப்பாற்றணும், அதுக்கே சாவித்திரி சாமர்த்தியமாக பேசினார். உண்மைதானங்க. யமதர்மன்ட்ட போய் கேட்டா, நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணு, பிள்ளை குட்டியோட நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். தெரியாதனமா ஆணைக்கும் அடிசருக்கும், வேற வழி இல்லை. இப்போ பிடிச்ச பிள்ளை குட்டியோடு இருக்கணும்னா சத்தியவானை கூட்டு போனேன்னா எனக்கு குழந்தை எப்படி வரும்? மாட்டிக்கிட்டான். அதானங்க கதை. அப்படின்னா சத்தியவான் உயிரை காப்பதற்கு சாவித்திரியின் சாமர்த்தியம் தேவைப்படுகிறது என்றார். நீங்கள் யாரை பார்த்தாலும் நினைச்சதெல்லாம் பேசிடுவீங்களாக்கும். காலையில் பேசினா சாயந்தரம் போய் மன்னிப்பு கேட்கணும். அதானுங்க நிலைமை. சத்தியம் பேசினால் சாமர்த்தியமாக மன்னிப்பு கேட்டு தப்பிக்க வேண்டுமே தவிர, அதுதான் உலக இயற்கை. முடிஞ்ச அளவு நல்லது பேசுங்க, அதை விட சாமர்த்தியமாக இருந்தீங்கன்னா தப்பிப்பீங்க என்று சொல்லி இவ்வளவு அழகாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன்.
பெரியோர்களே, இவ்வளவு நேரம் இருந்து கேட்டவர்களை பற்றி பெருமைப்படுறதுக்கு இல்லை, நின்று கேட்ட சகோதரர்களுக்கு என்னுடைய நீண்ட கும்பிடு. இது இந்த புத்தக திருவிழாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனால் உங்கள் எத்தனை பேரையும் பாராட்டுறேன். பேசிய 6 பேருமே கொஞ்ச நேரம் நம்மளை சிந்திக்க வச்சுருக்காங்க, சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. சத்தியம் இன்னைக்கு ரொம்ப பாடுபட்டிருக்கு, அது படக்கூடாது இல்லைங்களா? சத்தியம் நேர்மையானது. கிறிஸ்தவ புஸ்தகத்தை எடுத்தோம்னா சத்திய வர்த்தனம்ன்றாங்க. இந்த சமயத்தில் எங்க சத்தியம் இல்லை, சமய வழி. அது சத்திய வழி என்பது சமய வழி. ஒரு தகப்பன் தன் பிள்ளை பொய் சொல்லலாம் என்று நினைப்பானோ? தகப்பன் தான் பிள்ளை பொய்யே சொல்றான் அவன் சொல்லுவானோ? அவனுக்கு உண்மையைத்தான் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் உண்மையான வழிதான் சரி அப்படின்னு இந்த 3 பேரும் அதுதான் நமக்கு சரின்னு சொல்றாங்க. நமக்கு அது நல்லா தெரியுது, நாம் எல்லாம் சமயம் சார்ந்த ஆட்கள். ஆனால் நமக்கு இடிக்குது, என்னடா சமயம் சார்ந்த ஆளு தான், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையப்பா. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம வீட்டம்மா அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்ன்றா. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன விதி போட்டு வச்சுருக்காங்கன்னா, 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க தான் சேர்க்க முடியும், அட்ரஸ் கொடுன்னு கேட்குறான். இவங்க இருக்கிறது 6 கிலோமீட்டருக்கு அப்பால். இப்போ டீச்சர் கேட்குறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் தான் அங்கே சேர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பையனை அங்கே தான் சேர்க்கணுன்றாங்க. நல்ல படிப்பும் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? சார் 3வது ரோல தான் சார் இருக்கும், இங்கே தான் பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லைங்க 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம், நான் சட்டப்படி சேர்க்க மாட்டேன்றான். என்ன செய்வீங்க? வீட்டில் இருக்க பொம்பளைகிட்ட வந்து சொல்கிறோம், அவன் தலையில் அடிக்கிறா, இப்படி ஒரு கிறுக்கை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே, உன்னை நான் அனுப்பும் போதே நினச்சேன் நீ என்ன கிறித்துவம் பண்ண போகிறையோன்னு. ஏன் சொல்ல வேண்டியதானியா? அங்கே தானே என் தங்கச்சி வீடு இருக்குது, அவன் வீட்டில் இருந்து படிக்கிறான்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லுவான்ல. அப்போ என்ன செய்யணும்? அந்த அட்ரஸை கொடுக்கணும். ஒரு பொய்யை சொல்லணும். இவர் சொல்கிறாரு, போன வாரம் தாண்டி கோயிலில் சொல்லிட்டு வந்தேன், அவர் சொன்னார் பொய்யே பேசாதேன்னாரு. இந்த வாரம் நான் எப்படி போய் சொல்கிறது? அதுதான் மன்னிப்பு இருக்குல்லையா நம்ம கோயிலில். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து விட்டோம், எங்களை மன்னிச்சிடும் ஆண்டவரே சொல்கிறோம்ல. மன்னிப்பு கேட்டுக்கிட வேண்டியதானே? அந்த அம்மா அவர் சாமர்த்தியமாக பேசுகிறான், நம்ம சத்தியமாக பேசுகிறோம். எது சரி சொல்லுங்க? யோசிப்பாங்கள்ல. சத்திய வழி, நேர்மையான வழி, அது தனி மனிதனுக்கு சரியாக இருக்கு. இப்போ திருவள்ளுவர், மகாத்மா காந்தி அவர் செய்த போர்க்களத்துக்கே சத்தியாகிரகம்னு பேர். அவருடைய கொள்கைக்கு சத்தியாகிரகம். ஏன்னா அரசாங்கத்தை எடுத்து போராட முடியாது. அவன் இராணுவம் வச்சிருக்கான், போலீஸ் வச்சிருக்கிறான், அதிகாரம் கையில் குவிஞ்சு கிடக்கு. அந்நிய நாட்டுக்காரன், அவனை ஏற்று போராட முடியாது. ஜனங்களை கொண்டு போய் பலியிடணும். அப்போ பலியிடுறதுனா என்ன செய்ய முடியும்? இரத்தக்களரி ஆகி போயிடும். எத்தனை பலி அப்படி இருந்துமே இந்தியாவில் சுதந்திர கட்சிக்கு எத்தனை பேர் பலியிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன செஞ்சார்? கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது,
அதுக்கு சத்திய வழின்னு போட்டார். அவருடைய வாழ்க்கையே சத்திய சோதனைனார். இப்போ அவரை பொறுத்தமட்டில் அது சரி. நமக்கு அது சாத்தியமாகுமா? இல்லை, வாங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகிறோம். பையன் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கேட்குறாங்க. இப்போல்லாம் கேட்டுறான், சம்பள ரசீது இருக்குமே அதை கொடுக்க சொல்லுங்கள் கேட்டுறாங்க. ஏன் கேட்குறாங்க? பொய் சொல்லுவான்னு தெரியும். ஏன் பொய் சொல்கிறாவே? நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. பொய்மையும் தான் சொன்னார் இல்லையா? பொய்மையும் வாய்மை இடத்தை சொல்லலாம். எங்கே சொல்லலாம்? கல்யாண காரியத்தில் பொய் சொல்லலாம். யார் சொல்லியிருக்கிறா? கண்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரியா? சொல்றாரு. யாரை சொல்ல சொன்னார்? தர்மனை சொல்ல சொன்னார். அதை தான் இவர் சொன்னார். தர்மனே பொய் சொன்னான். பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது, வேதம் சொல்லுது. சாமர்த்தியமாகறான்னு சொல்லுது. இது பாருங்க, கிறிஸ்தவ பைபிளில் பயண யாகம் இருக்கும். விடுதலை பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு உள்ளுக்குள்ள. அதில் என்னன்னா, எகிப்திலிருந்து விடுதலை பெற்று போகிறாங்க. அப்படி போகிற ஆட்கள் நெடுநாள் அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சினான்னா, எங்களை அடிமைப்படுத்தியிருந்த எகிப்தியத்தில் 2 கேள்வி கேட்குறாங்க. உங்ககிட்ட இருக்க, நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், போயிட்டு திரும்பி வந்துடுவோம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி நகைகளெல்லாம் கொடுங்கன்றான். அன்றைக்கி வெள்ளி தான் பிரமாதமாக இருந்திருக்கு. அவங்க வெள்ளி நகையை அள்ளி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு போருக்கு வழியில் குளிர் அடிக்கும், போர்வை கொடுங்க அப்படி கேட்குறான். போர்வையையும் வெள்ளி நகைகளையும் வாங்கிக்கிட்டு இவங்களை ஏமாற்றி விட்டாங்க. அப்படி ஏமாத்தினவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரான்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொன்னால் கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். அப்படி சொல்கிறான். எங்கே? பைபிளில் இருக்குது. திருவள்ளுவர் சொன்னார், பொய்மையும் வாய்மை இடத்தை புரைதி இருந்த நன்மை பயக்குவேனின். நல்ல பொண்ணுங்க, தலை குனிஞ்சபடியே நடக்கும். கெட்டிக்கார புள்ள, நல்ல படிப்பு. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னமோ அவங்க வீட்டில் யோசிக்கிறாங்க, இன்னும் நல்ல இடம் வரும் அப்படின்னு. விட்டுறாதீங்க அப்படின்னு எவனா ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்கோங்க, சொல்லித்தான் பொண்ணை வெளியேற்றுவான். நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைய பார்த்து கொஞ்சம் அசம்பந்தம் பார்த்துக்கிடணும்னு சொல்லுவோமா? வீட்டில் சொன்னால் கொஞ்சம் கிசும்பு பண்ணும், அவங்க அம்மாவுக்கு அடங்காது சொல்லுவோமா? பொய்மையும் வாய்மை இடத்தை சொல்கிறோம்ல. அதுக்கு ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லுவாங்க. கிரேக்க இலக்கியத்தில் ஒருத்தன் நல்லா குடிச்சு விட்டான், பயங்கரமாக குடிச்சிருக்கான். குடித்தது மட்டும் இல்லை, மகன்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் போய் கல் வாங்கிட்டு வரான்றான். மகன்காரன் பார்த்தான், தகப்பன் குடித்தது மட்டும் இல்லாமல் நம்மளையும் இந்த தொழில் பழக்க சொல்கிறானே, நம்மளை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அவன் நம்ம இதிலேயே குடிச்சிட்டு வந்து இன்னும் குடிடா வாங்கிட்டு வாடான்றானேன்ட்டு. இவன் பார்த்தான், கல் வாங்க போகிறேன்ட்டு போய் வீட்டில் இருந்த கழனி பானையில் இருந்த தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டான். அவன் அந்த கல்லுக்கு நினச்சி பிரமாதமாக குடித்தான். ஒரு முடக்கில் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு, இதுதான் கள்ளி பானையை கொண்டாந்துருக்கான்னு. இப்படின்னு திரும்பினான். பக்கத்தில் அருவாள் கிடந்துச்சு. மகனை வெட்டுறதுக்கு போகிறான். மகன் ஓடுறான். ஓடின மகன் அங்கே இங்கேமா ஓடுறான். இவன் பின்னாடியே வரைக்கிட்டு வர்றான். இந்த பையன் நான் நிற்கிறத பார்த்த உடனே மாத்தியார் நிற்கிறாரு.
காப்பாற்றிடுவார்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். இப்போ நான் அவனை ஒழிக்கிறதா, வந்திருக்கிறவங்கிட்ட உன் மகன் என்கிட்ட தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்கிறதா? அவன் நேராக வந்தது கேட்குறான் அறுவாடை வச்சுக்கிட்டு, ஓ பாத்தி என் பையன் இங்கே வந்தானா? நான் உன் மகனா? இல்லையா, இங்கிட்டு வந்தேன். என் பையன் இங்கே வந்தேன். இல்லையே, யாரோ ஒரு போய் ஓடின மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்த பக்கமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன். போ வந்துக்கிட்டு போ அப்படிலாம் சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உண்மை பேசுகிறேன், சத்திய வழி இங்கே தான் இருக்கான்ப்பா இந்தா அப்படின்னு பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவனை வெட்டி விடுவான் மகனை. அடுத்த நாள் அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னையை வெட்ட வருவான். நாசமாக போகும். நான் ஒரு குடிகாரன்னு தெரிஞ்சிருந்தோம், நீ ஒரு வாத்தியானாடா, நீ மாத்தியானா, உங்ககிட்ட படித்த உருப்படியானாடா, என் பிள்ளைய கொண்டு விட்டியாடா நீ. அவன் என்ன நினைக்கிறேன், நான் சொன்னதுனால தானே கொண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் பேசு அப்படின்னு சொல்லலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை, முக்கியமான இடத்துல பொய்யையும் பேசலாம், அது சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுது. நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பொம்பளை பிள்ளைங்க பேசுது, பொம்பளை பிள்ளைங்க கம்ப்யூட்டரில் வேறு வந்து, ஹலோ நல்லா இருக்கீங்களா, இவன் கிறுக்கு பயிலுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை திடீர்னு பேசணுன்னு இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா செய்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒரு யோசனை, உங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னுது. இவன் ஒரு பொம்பளை பிள்ளை பேசுதுன்னு உடனே அதில் வேலை வேறு தர முடியுது. நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துட்றேன். இவன் பார்க்குறான், சே பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு, வேலைக்கு வேலையும் ஆச்சு, வரக்கூடிய சம்பளம் வரப்போகுது அப்படின்னா இவன் வேலையை நீட்டாக முடித்து கொடுத்துட்றான். இன்னொரு வேலை தர்றேன், இப்போ இந்த பணம் போடணும்ல, உங்கள் நம்பரை சொல்லுங்கள், உங்கள் எங்கே பின்ன பே மணியா, பேடிஎம்மா, பேடிஎம், அதுக்கு பேர் பேடிஎம், அவ்வளோதாங்க. நம்பரை சொல்லுங்கள், மயக்கத்தை சொல்லிடுறான் நம்பரை. கதை என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். அவன் எங்கே பங்கு போட்டு பணம் போட்டிருக்கானோ அன்னைக்கு சாயங்காலமே போயிடுது பணம். எத்தனை பேர் பணம் போயிருக்குன்றீங்க? இப்போ இந்தியாவில் அதிக கல்வியினால் விளைந்த விலைகளில் இது ஒரு ஆபத்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட எக்கச்சக்கமான ரிப்போர்ட் வருது, எனக்கெல்லாம் ஓயாத ஃபோன் வரும், இப்போ கொஞ்சம் காசு வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. அது நார்த் இந்தியானே போட்டு வருது, வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃபோன் இருக்கு பாருங்க, எக்கச்சக்கம். தொடுறதில்லை நான், அதை பார்த்ததும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லா இருப்பா அப்படின்னு தொட்டோம்னா போச்சு. நம்பர் சொன்னால் கதை முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு தோணுதில்லை. அதுதான் இவர் என்ன சொல்கிறாரு, கண்ணன் சொல்லி கொடுத்தான், தர்மன் பேசினான். ஆனால் கதை எப்படி முடியுது தெரியுமா? அதில் அப்படி பேசியதுனால அதுவரை அவனுடைய சக்கரம் தேர் சக்கரம் ஒரு முழம் உயர்ந்து போயிருந்துச்சான். எப்போது அவன் பொய் பேசினானோ அப்போதே இவனுடைய தர்ம சக்கரம் இருக்கு, தேர் சக்கரம் கீழே இறங்கிருச்சு. அப்படின்னா இப்படி வச்சு பார்ப்போம். பொது வாழ்க்கையில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் நம்ம இருக்கணும், கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். என்ன சொல்கிறார்ல, சரி சாரி. நம்ம குடும்பம் நடத்தும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள்,
நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அந்த பொண்ணை வர்ணிக்கிறதுல வார்த்தை கொஞ்சம் கூடுதலாக வர்ணிக்கலாம். வர்ணிச்சா கொஞ்சம் சாப்பாடு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சாப்பாட்டை சாப்பிடும் போதே ஏப்பா இது நீ வச்சதானா, ஏய் என்னடா அது நாளுக்கு நாள் சுவை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா அவள் நினச்சிக்கிடுவா நல்ல இருக்கேன் அமைச்சிருக்கான் நமக்கு அப்படி நினச்சிக்கிட்டாலும் வீடு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா சொன்னார். தங்கத்தை நகை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் செம்பு கலக்கணும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றி பெறணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சமயங்களே இப்படி சொல்லிக் கொடுக்குதே. நீங்கள் சத்தியம்ன்றது சமய வழி, அறவழி. நபிகள் சொல்றாரு, சொல்லலாம்ன்றாங்க நபிகள். இல்லை திருக்குறான் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வச்சுக்கிடுவோம், ரொம்ப நல்ல மனுஷங்க, பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், நல்ல மனுஷன், சரிங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாரா, கொஞ்சம் புத்தியில் குறைச்சல், ஆனால் நல்ல மனுஷன். பொண்ணு யாராக கொடுத்துருவானாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது என்ன? படி, நிறைய படி. படிக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. தப்பாக யாராவது ஒன்று வழி எடுத்துனா, இப்போ என் கிராமத்துக்காரர் இருக்கான், நான் படிச்சுட்டேன், எனக்குள்ள ஒரு, நான் படிச்சிருந்தாலும் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர்னார் திருவள்ளுவர். பெருசாக படிச்சிருக்கலாம், நான் பிரமாதமான வேஷம் போட்டிருக்கலாம், ஆனால் என் மனசு எப்படி வளர்ந்துருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அல்லது என்னை படைத்திருக்க இறைவன் அவனுக்கு தான் தெரியும். நானும் என்னுடைய மனமும் பேசுகிற வழி. அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம ஊருக்குள்ளே எவனும் படிச்சிடக்கூடாது. நான் மனசில் திட்டம் பண்ணிட்டேன், ஏன் நம்ம தான்டா பெரிய ஆளாக இருக்கணும். அப்போ ஊருக்குள்ளே கிராமத்திலேருந்து பையன் வர்றார், ஒரு பெரியவர், ஐயா நம்ம பையன் படிக்கிறானா, எதுக்கு எதுக்கு விவசாயத்தை பாரு சொல்லியா? நான் பாரு இந்த கலெக்டரேட்டில் வேலை பார்க்குறேன், நாயா நிறையா வேலை பார்க்குறேன், 24 மணி நேரம் குளிப்பிடாங்க, ஒரு வேளை நிம்மதி இல்லை, சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பையா, அதிகாரி கூப்பிட்டு விட்டுருவான், இந்த வர்றேன்னு கூட சொல்ல முடியாதுயா. இது என்ன கழுதைக்கு மாதிரி பாரு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, அது என் வஞ்சக மனம். அப்போது என்னுடைய தனிச்ச வஞ்சக மனம் இருக்கு பாருங்க, அது சூது நிறைந்ததாக இருக்கு. சூது நிறைந்த மனத்திற்கு பலாபலன் கிடைக்கும்னு சமயம் சொல்லுது. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிறருடைய நலத்தின் பொருட்டு நாம் பொய் பேசலாம், ஏன் நலத்துக்காக இல்லை, பிறருடைய நலத்துக்காக. பிறர் நலத்துக்காக சத்தியாகிரகம் பண்ணலாம், ஆனால் என் நலத்துக்காக சத்தியமே பேசணும். இப்படி சொல்லி பிடிச்சி பார்க்கலாம். சத்திய வழியில் சாமர்த்தியம் நினைப்பதில்லை, சாமர்த்திய வழியில் சத்தியம் இணைந்து கொள்ளுகிறது. சாமர்த்திய வழி இருக்கு பாருங்க, அதில் சத்தியம் இணைஞ்சுக்கிடுது. அப்படின்னா நமக்கு நம்முடைய சமயங்கள் சொல்லிக் கொடுப்பதன்படியும் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களின்படியும் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் எல்லா வகையிலும் வெற்றி நிச்சயம், எல்லா வகையிலும். அல்லது எங்கேயாவது சத்தியம் பேசுகிறேன்
அப்படின்னு தனிச்சு நின்றோம்னா தோற்று போவோம். ஹரிச்சந்திரனும் சரி, யார் சிறையும் பார்த்தாலும் இந்த கதை தான். அதனால் பெரியோர்களே, சத்தியத்தை படியுங்கள், முடிந்த இடங்களில் சத்தியமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உலகத்திற்கு நீங்கள் போகிற போது ரொம்ப ஏமாற்று உலகம், வஞ்சக உலகம். மனிதர்கள் ஒருத்தர் தின்பதற்கு தயாராக காத்திருக்கிறார். மோசடிகளை மறந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். ஏன்னா எள்ளுன்றதுக்கு முன்னாடி எண்ணெயாக நிற்கணும். அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, சத்தியம் கலந்த சாமர்த்தியமே, வெறும் சாமர்த்தியம் அல்ல, மனத்துக்குள் சத்தியம் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் வாழ்வதற்கு சாமர்த்தியத்தை துணையாக ஏற்றுக்கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். இல்லை என்றால் வாழ்க்கை தோல்வியில் முடியும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.